நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் வெளில வரும்ல தண்ணி, அதை மாதிரி வெளில வரும். அதுக்கான டெமோவும் நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள்லாம் வெளில ஓடிடுது அப்படின்ட்டு நம்ம டெமோ பார்க்க போகிறோங்க. இந்த டெமோவில் என்ன அப்படின்னா, இனி வெளில வருது பாருங்கள். பியூரிஃபையர்லேருந்து வெளில வர தண்ணி மாதிரி பியூரிஃபை ஆகிட்டு 30 கிலோ இருக்கும். க்ரோபேக் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களும் சரி, மழை காலங்களும் சரி. இன்னொரு விஷயமும் நம்ம செய்யணுங்க. மழை காலங்களில் ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு மண்ணை கம்மியாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் அமைச்சிருப்போம். அந்த மாடி தோட்டத்தில் நிறைய வந்து க்ரோ பேக் யூஸ் பண்ணியிருப்போம், வாட்டர் கேன் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஹோல் போட்டிருப்போங்க. அந்த ட்ரைன் ஹோல் வழியாக மழை பொழியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வந்து அதனுடைய கோகோபீட் சரி, அந்த சின்ன சின்ன மண் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டுருக்கும். அப்படி வெளியில் போகும்போது அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சேரும் சகதியுமாக ஆகிட்டு நம்ம மாடியில் அந்த சூரிய ஒளி படும்பொழுது பாசி பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் நம்ம மாடியும் பாதிக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு நீண்ட நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு க்ரோ பேக் தான் இந்த ஜியோ ஃபேப்ரிக் மெட்டீரியல் செய்யப்பட்ட ஒரு க்ரோ பேக்குங்க. நான் ஒரு 5 வருஷமாக தேடிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்பவும் காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300ரூவாம்பாங்க, 400ரூவாம்பாங்க, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 500ரூவாம்பாங்க, 600ரூவாம்பாங்க, ஏகப்பட்ட ரேட் இருந்துச்சு. அப்போலாம் நம்மளால் வாங்கி வைக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரேட்லாம் இல்லை. நான் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டீலர்ட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த க்ரோ பேக் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க, இந்த க்ரோ பேக் போட்டோடனே எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அதனால் இதை வாங்கியே வச்சிட்டோம். இது முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து ட்ரைன் ஹோலே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் இதில் ஊற்றக்கூடிய தண்ணி அழகாக ஃபில்டர் ஆகிட்டு நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் வெளில வரும்ல தண்ணி, அதை மாதிரி வெளில வரும். அதுக்கான டெமோவும் நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கள்லாம் வெளில ஓடிடுது அப்படின்ட்டு. இப்போ என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மண்புழுக்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடும். மழையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரைன் ஹோல் வழியாக கொஞ்சம் தண்ணி தானே வெளில போகும். மீதி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே நிற்க ஆரம்பிச்சிடும். அப்படி நிற்கும் போது மண்புழுக்கள் வெளில வர ஆரம்பிச்சிருங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி வந்து உடனே ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மண்புழுக்கள் வெளில போகாது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி எல்லாமே எல்லா பக்கமும் வெளில போயிடும். ஏன்னா இது ஒரு செல்லாட மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எல்லா பக்கமும் வெளில போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சீக்கிரம் உங்களுக்கு ட்ரைன் ஆகிடும். வெளில போகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேரே இல்லாமல் போகும். அதனால் நம்ம மாடியும் வீணாகாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது வந்து ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்குங்க. ஏர் சர்க்குலேஷன் நம்ம வந்து வீட்டில் தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு மார்கழி மாதமோ நம்ம கொத்தி விடுவோம். கொத்தி விடும் போது என்ன ஆகும், வேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டம் நல்லா கிடைக்கும். அப்போ அதனால் செடியும் நல்லா வளரும். அந்த கான்செப்ட் தாங்க. இப்போ இந்த வேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். இந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால நல்லா குளிர்ச்சி கிடைக்கும், செடியும் நல்லா வளரும். அது ஒரு அட்வான்டேஜுங்க இந்த பேக்கில். இதோட லைஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இப்போ நார்மல் க்ரோ பேக் வந்து 2 to 3 இயர்ஸ் வருது அப்படின்னா, இது 4 to 5 இயர்ஸ் வருங்க. இப்போ நார்மலாக இந்த ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக் வந்து ஆன்லைனில் எங்கேயோ வாங்கினீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா 100, 150 அப்புறம் 200 அந்த ஜிஎஸ்எம் ரேட்டில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 400 ஜிஎஸ்எம்மில் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு குவாலிட்டி முக்கியம். இங்கே பாருங்கள், இது 400 ஜிஎஸ்எம்மில் இருக்கும். இப்போ எல்லா க்ரோ பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கக்கூடியது தாங்க. நம்ம எந்த பொருளும் மக்காது அப்படின்லாம் கேரண்டிலாம் சொல்ல முடியாது. எல்லா க்ரோ பேக்கும் மக்கக்கூடியது தான். இது வந்து அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, புடி கொடுத்துருக்காங்க, கைப்பிடி. இந்த புடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 கிலோ அது ஒரு 30 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் உள்ள க்ரோ பேக்கை தூக்குட்டிங்கன்னா தூக்கி வைக்க முடியும். நம்மளாலே தூக்க முடியாத ஒரு வெயிட்டை தூக்குனாலும் கண்டிப்பாக பிச்சுக்கும். அது மாதிரி தான் இப்போ இந்த க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது தூக்கி பார்க்குறேன். இது வந்து பிடி கொடுத்துருக்காங்க. ஒரு 30 கிலோ இருக்கும். இது ஒரு பழைய செடிங்க, புது செடி இல்லை. ஒரு பழைய செடிங்கிறதுனால இது பழைய மண்கலையில் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டும் அதில் அதிகம் தான், வெயிட்டு அதிகமாக தான் இருக்குது. புதிய மண்கலையில் நம்ம வைக்கும்பொழுது லைட் வெயிட் பாட்டி மிக்ஸில் வைக்கும்போது அசால்ட்டாக தூக்கி போடலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குங்க. இந்த அருமையான க்ரோ பேக்கை நம்ம மாடித்தோட்டம் ஃபுல்லாகவே மாற்றலான்னு பிளான் வச்சுருக்கோங்க. மாற்ற போகிறோம். மாற்றிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். இந்த க்ரோ பேக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொரியர் கூட நம்ம அனுப்பிச்சி வைக்க முடியும். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறோங்க. இந்த டெமோவில் என்ன அப்படின்னா, இப்போ மழை காலங்களில் என்ன நடக்குதுன்னு நம்ம டெமோ பார்க்க போகிறோம். இப்போ மழை பொழியும் பொழுது இந்த க்ரோ பேக்லேருந்து உள்ள மண்ணெல்லாம் இங்கே சேர்ந்து கரைச்சிட்டு வந்து இங்கே நிற்கிது பாருங்கள். இது வந்து வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒரு க்ரோ பேக்கை நம்ம நோத்திட்டு பார்க்குறோம். இப்போ அடியில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு வாட்டியும் மழை பெஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடுங்க. இதுதான் ஒவ்வொரு வாட்டியும் நடக்குது. இதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாடி வீணாகிடுங்க. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாடியை சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கணும். முக்கியமாக இந்த மண்ணே இருக்கக்கூடாதுங்க. மண்ணை சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இது வரைக்கும் நம்ம இப்படி தான் நம்ம மாடி தோட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் தான் ரொம்ப நாளாக நம்ம அதை தேடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அந்த க்ரோ பேக் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த க்ரோ பேக்கை பயன்படுத்தும் போது மண் வந்து வெளில வராது. அதுக்காக தான் அந்த க்ரோ பேக்கை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
இப்போ இந்த மண் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மண் இதோட கலந்த இந்த தண்ணி இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கூட்டி அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த க்ரோ பேக்கில் தான் கொடுக்க போகிறோம். அப்படியே நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் பியூரிஃபை ஆகிட்டு தண்ணி வரும்ல, அதேமாரி இருக்கும். நம்ம வீட்டில் முதலாக போரை போட்டு அதில் முதலாக தண்ணி வெளில வரும்போது கூட இந்த அளவுக்கு பியூரிஃபையர் ஆகிட்டு வராதுங்க. ஆனால் இந்த க்ரோ பேக்கில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். நிறைய பேர் இப்போ இதை பயன்படுத்திட்டு சொல்கிறாங்க. இதோட ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்கும் கேட்குறோம். மெட்டீரியல் சூப்பராக இருக்குது, அதேமாரி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதேமாரி இங்கே பாருங்களேன், இப்போ தண்ணி வெளில வருது பாருங்கள். பியூரிஃபையர்லேருந்து வெளில வர தண்ணி மாதிரி பியூரிஃபை ஆகிட்டு வருதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு அழுக்கு தண்ணியை கொடுத்தோம், அதேமாரி பியூரிஃபை ஆகிட்டு வெளில வருது, மண் வரலை. ஓகேங்களா, இதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம அழுக்கு தண்ணி நிறைய கொடுத்துட்டோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் அமிலத்தையும் கலந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு 1 லிட்டர் அளவுக்கு மீன் அமிலத்தை கலந்து அதையும் ஊற்றி விட்டுருக்கேன். வெளில வரும்போது அப்படியே பியூரிஃபையர் ஆகிட்டு வெளில வருதுங்க. அதனால் இதோட சத்துக்களும் வெளில போகிறதில்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளில சுட்ட ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ எப்போதும் நம்ம தண்ணி கொடுக்குறது ஓவர்ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்க மாட்டோம், ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுப்போம். இப்போ மழை காலங்களில் இது மாதிரி ஓவர்ஃபில் ஆகி தானே வெளில வரும். அதனால் இப்போ நிறைய தண்ணி கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது எல்லாத்துலேயும் வெளில சொட்ட ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வெளில சொட்ட ஆரம்பிக்குது. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம செய்யணுங்க. மழை காலங்களில் ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு மண்ணை கம்மியாக வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மூடாக்கும் போட்டு விடணும். அதாவது இப்போ நார் இருக்கும்ல, தேங்காய் நார், அதையும் கொஞ்சம் நம்ம மூடாக்காக போட்டு விடணும். ஏன்னா இப்போ மழை பெய்யும் போது டேரெக்டாக அந்த மண்ணில் அடிக்கும்போது அந்த மண் தெளிக்கும்ல, அப்போ கூட மண் வெளில செதற ஆரம்பிக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் நாரை போட்டு விட்டிங்கன்னா அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வெளில வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ வெயில் காலத்தில் இப்போ நார்மல் பேக், அந்த க்ரீன் கலர் பேக்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தொட்டு பார்த்திங்கனாலே சுடும். இப்போ இந்த பேக்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேலேயே தண்ணியை நம்ம வெறும் தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அப்படி பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு சாக்கு மாதிரி தாங்க, ஒரு சாக்கு மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கோம். செடிக்கு தேவையான அந்த குளிர்ச்சியை பார்த்திங்கன்னா இது மூலயமா கொடுக்குங்க. அதனால் இந்த க்ரோ பேக் பார்த்திங்கன்னா வெயில் காலங்களும் சரி மழை காலங்களும் சரி 2 காலத்துக்கும் ஏற்ற க்ரோ பேக்காக இது அமையுங்க. நம்ம இந்த ஆடி பட்டத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த க்ரோ பேக் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. வேணுங்கிறவங்களுக்கு நம்ம கொரியர் கூட அனுப்பி வைக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.